24ஆம் வசனத்துல பாருங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே. நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். இப்போ அவன் பெலிஸ்தரின் ஊர்ல ஈசாக்கு மிகவும் அதிகமாய் பெருகிவிட்டான், மிகவும் பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கிறான். இத பார்த்த அந்த பெலிஸ்தரின் ராஜா என்ன நினைக்கிறான், இவனை விட்டா இந்த ஊருக்கு அவனே ராஜாவாயிடுவான் போல இருக்கு, நம்ம ராஜா பதவியில இருந்து இறங்கினோம், அந்த அளவுக்கு நம்ம விட அவன் அதிகமா பெருகிட்டான், அவன் எப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி அவனும் அவனுடைய நண்பனும் அவனுடைய சேனாதிபதியும் ஈசாக்கை பார்க்க அவன் வீட்டுக்கு போகிறார்கள். இப்போ இவங்களை பார்த்த உடனே ஈசாக்குக்கு ஒரே டென்ஷன். என்னடா இவங்க ஏற்கனவே எத்தனை இடத்துல நம்மளை வாக்குவாதம் பண்ணி துரத்தி விட்டாங்க, நம்ம எல்லாத்தையும்